தமிழ் பொது வேட்பாளர் ஒரு ஆளை நிறுத்துற சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தொன்றை சொல்லியிருக்கின்றார். அவருடைய அந்த கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அவர் அப்படி என்ன கருத்து சொன்னார், அதற்கான பதில் என்னன்றதை இந்த காணொளியில நாங்க பார்க்க போறோம். காணொளிக்குள் போகலாம் வாங்க. தமிழடியான் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். சமகால அரசியல், சமூக, பொருளாதார விடயங்களின் ஆய்வுகளை தெரிந்து கொள்ள தமிழடியான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் பொது வேட்பாளர் ஒரு ஆளை நிறுத்தி எல்லா தமிழ் மக்களும் அவரை ஆதரித்து தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு வாக்களிச்சா அது சிங்கள இனவாதத்தை தூண்டி விடுமாம், சிங்கள இனவாதிகளுக்கு கோபத்தை உருவாக்கி விடுமாம் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். உண்மையிலேயே சிங்கள இனவாதிகளும் சிங்கள பேரினவாதிகளும் சிங்கள அடிப்படைவாதிகளும் தமிழ் பொது வேட்பாளர் ஒரு ஆளை நிறுத்தப்பட்டா அது எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் கோவப்படுவோம், நாங்கள் கொந்தளிப்போம், நாங்கள் பொங்கி எழுந்துருவோம் என்று சொல்லி அவர்களாக சொன்னார்களா, அல்லது சுமந்திரன் தானே தன்னுடைய கற்பனையில் சொல்றாரான்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் இதுக்கான பதிலை நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அப்படியே கோவப்பட்டு கொந்தளிச்சு பொங்கி எழும்பினா எழும்பட்டுமன். இப்போ என்ன வந்துச்சுது? அப்படி கோவப்படுறதாலேயோ கொந்தளிக்கிறதாலேயோ எதுவுமே நடக்க போறதில்லை. சிங்கள பேரினவாதிகளால் எதையுமே சாதிக்க போறதும் இல்லை. இதில் ஒரு முக்கியமான கருத்தொண்டை நான் ஆரம்பத்திலேயே சொல்லி வைக்கிறேன். என்னென்னு சொன்னால், எப்போவுமே எங்களுடைய விமர்சனங்கள் வந்து சிங்கள பேரினவாதிகள், சிங்கள அடிப்படைவாதிகள், சிங்கள இனவாதிகள் இவர்கள் மேலே தான் இருக்குமே தவிர சாதாரண அப்பாவி சிங்கள மக்கள் மேலே என்றைக்குமே எங்களுடைய விமர்சனங்கள் இருந்ததில்லை. அவர்களை விமர்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கும் நாட்டில் நடக்கிற இந்த அரசியலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து சிங்கள மக்களை ஏமாற்றி தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு நிலப்பாட்டில் காலங்காலமாக வைத்திருக்கிறார்களே ஒழிய அப்பாவி சிங்கள மக்களுக்கு அந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லை. எனவே அப்பாவி சிங்கள மக்களை நாங்கள் எந்த காலத்திலுமே வந்து விமர்சிக்கிறேன். எங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே வந்து சிங்கள இனவாதிகள், அடிப்படைவாதிகள், பேரினவாதிகள் இந்த மாதிரி ஆக்கள் தான். அதாவது இலங்கை வந்து தனியாக சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டுமே சொந்தமானது, இங்கே மிச்சம் இருக்கிற எல்லாருமே வந்து வந்தேறிகள், இந்த மாதிரியான எண்ணங்கள் உள்ள ஆக்களுக்கு மட்டும்தான் எங்களுடைய விமர்சனங்களை தவிர அப்பாவி சிங்கள மக்களுக்கு இல்லை. எனவே சுமந்திரன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தமிழ் மக்கள் வந்து ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அவரை ஆதரித்து அவருக்கு எல்லாருமே சேர்ந்து வாக்களிச்சா இந்த சிங்கள இனவாதிகளுக்கு வந்து கோபம் வந்துடுமாம். அவர்கள் இப்போ ஒரு உறங்கி கொண்டிருக்கிறமாம், அவர்கள் திடீரென்று பொங்கி எழுந்து விடுவார்களாம். அதனால வந்து பல பிரச்சனைகளை வருமாம் என்று சொல்லி சுமந்திரன் சொல்றார். நான் கேட்கிறேன், அப்படியே பொங்கினா என்ன, கொந்தளிச்சா என்ன, கோவப்பட்டா என்ன, எதுவுமே நடக்க போறதில்லை. எதுவுமே அவர்களால் செய்யவும் முடியாது. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கிற சூழல்ல வந்து சிங்கள இனவாதிகள் பொங்கி எழுந்து தமிழ் மக்களுக்கு எதிரான ஏதாவது காரியங்களில் ஈடுபட்டாலோ அல்லது ஏதாவது சொன்னாலோ அது அவர்களுக்குத்தான் போய் ஆப்பா முடியும். ஏன்னு சொன்னால் தமிழ் மக்களுடைய போராட்ட பாதை வந்து மாறிட்டுது. தமிழ் மக்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்குது, எத்தனையோ தேவைகள் இருக்குது அவர்களுக்கு. அதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலுமே கூட அவர்களுடைய போராட்ட வழிமுறை வந்து முழுக்க ஜனநாயகம் ஆயிட்டுது. 100% ஜனநாயக முறையில் தான் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஜனநாயக முறையில் போராடுற ஒரு மக்கள் குலத்துக்கு எதிராக நீங்கள் கொந்தளிச்சாலும் சரிதான், கோவப்பட்டாலும் சரிதான், பொங்கி எழுப்பினாலும் சரிதான், எதுவுமே வேலைக்காக போகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் தமிழ் மக்கள் வந்து மீண்டும் ஆயுதம் தூக்க போயினமா இல்லை, மீண்டும் தாக்குதல் நடத்த போயினமா இல்லை, எங்கேயாவது குண்டு வைக்க போயினமா இல்லை, அல்லது நாட்டை பிளக்க போறோம் என்று சொல்லினமா இல்லை. இந்த மாதிரியான எந்த விதமான எண்ணமும் தமிழ் மக்கள் மத்தியில இல்லை. அவர்களுடைய அந்த அரசியல் போராட்டங்கள்ல, அவர்களுடைய அந்த ஜனநாயக போராட்டங்கள்ல இந்த மாதிரியான எண்ணங்கள் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது இது முழுக்க ஜனநாயக போராட்டத்தை தான் இப்ப தமிழ் மக்கள் நடத்தி கொண்டிருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கோவப்படுறதால எதுவுமே நடக்க போறது இல்லை. சர்வதேச நாடுகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்குது, அத்தனை உலக நாடுகளுமே பார்த்து கொண்டிருக்குது. தமிழ் மக்கள் என்ன செய்யணும், சிங்கள மக்கள் என்ன செய்யணும், சிங்கள அடிப்படைவாதிகள் என்ன செய்யணும் என்று சொல்லி. எனவே உலகம் வந்து இப்ப முந்தி மாதிரி இல்லை, எல்லாத்தையும் வந்து உன்னிப்பாக கவனிச்சு கொண்டிருக்குது. நீங்க என்ன செய்றீங்க, நாங்க என்ன செய்யறோம் என்று சொல்லி. எனவே இந்த நேரத்தில் வந்து கொந்தளிக்கிறதாலையும் கோவப்படுறதாலையும் வந்து எதையுமே சாதிக்க முடியாது. இந்த சுமந்திரன் வந்து எதுக்காக தேவையில்லாம பயந்து நடுங்கி கொண்டிருக்காருன்னு சொல்லி தெரியல, அல்லது அவர் எதற்காக சிங்கள இனவாதிகளுக்கு வந்து அடிபணிஞ்சு போறாருன்னு சொல்லி தெரியல. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்த மட்டும் சொன்னா தமிழ் மக்கள் வந்து எந்த விதமான தப்பையும் செய்யறதுக்கு இப்ப முயற்சி செய்யல. அவர்கள் செய்ய நினைக்கிறது தாங்கள் ஒற்றுமையாக செய்து தங்களுக்கு என்று சொல்லி ஒரு பொது வேட்பாளரை நியமிக்கிற மட்டும்தான். ஒற்றுமைப்படுறது ஒரு குற்றமா இந்த உலகத்தில்? இல்லையே. எல்லா தமிழ் மக்களும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக கையில் ஆயுதம் தூக்கினா தான் அது தப்பு. அப்பதான் உலக நாடுகள் எல்லாம் ஓடி வந்து ஆயுதங்கள் தூக்காதீங்க, நீங்கள் பயங்கரவாதம் செய்தீங்க, நீங்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லி முத்திரை குத்தி எங்களை வந்து ஒடுக்க நினைப்பினோம். ஆனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தெரிவு செய்ய நினைக்கிறது வந்து ஒரு பொது வேட்பாளரை, ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அவருக்கு நாங்கள் வாக்களிக்க போறோம். ஒரு தேர்தலில் வந்து ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்கிறது தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தினுடைய உச்சம். அப்ப ஜனநாயகத்தினுடைய உச்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்களிப்பு முறையை தான் நாங்கள் செய்ய போறோம். அதுக்கு எதுக்கு கொந்தளிக்கணும்? எனவே இப்படியான ஒரு விஷயத்துக்கே நீங்க
கொந்தளிப்பீங்கள் கோவப்படுவீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து அம்பலப்பட்டு போறது சிங்கள இனவாதிகள் தான், சிங்கள பேரினவாதிகள் தான், சிங்கள அடிப்படைவாதிகள் தான். எனவே இப்ப எங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னா குறைஞ்சபட்சம் இந்த சிங்கள இனவாதிகளை கோவப்படுத்தி பார்க்கறதுக்காவது ஒரு தமிழ் பொது வேட்பாளர் தேவை. ஏனென்று சொன்னா தமிழ் பொது வேட்பாளரால இலங்கையில ஜனாதிபதியாக வர முடியாது, துணை ஜனாதிபதியாக கூட வர முடியாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. அப்படி இருந்தும் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஏன் தேவை என்று சொன்னா இந்த சிங்கள இனவாதிகளை வந்து தூண்டி விடுறதுக்காகத்தான், கோவப்படுத்துறதுக்காகத்தான். அவர்கள் இன்றைய சூழலை வந்து கோவப்பட்டு கொந்தளிக்கிறதால ஒரு பிரயோசனம் இல்லை. அது அவர்களுக்கு அவர்களே வைக்கிற ஒரு ஆப்பாத்தான் போய் முடியும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 1983 ஆண்டு காலப்பகுதியில் வந்து நாட்டில் வந்து இனக்கலவரம் நடந்தது, இனப்படுகொலைகள் நடந்தது, எத்தனையோ அப்பாவி பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டனர். அந்த நேரத்தில் வந்து எல்லாருடைய கையில மொபைல் போனும் வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் யூடியூப்பும் இருந்திருந்தா எத்தனையோ படுகொலைகள், எத்தனையோ குற்றங்கள், எத்தனையோ போர் குற்றங்கள் எல்லாமே வந்து வெளியில வந்திருக்கும், சர்வதேச நாடுகளுக்கெல்லாம் தெரிய வந்திருக்கும். ஆனா அந்த காலத்துல வந்து துரதிர்ஷ்டவசமாக இந்த மாதிரியான நவீன சாதனங்கள் எதுவுமே அப்ப இருந்திருக்கல. அதனால வந்து எத்தனையோ குற்றங்கள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டு வெளி உலகத்துக்கு தெரிய வராமல் இருந்ததை தவிர மற்றபடி இன்றைய சூழல் எல்லாம் வந்து அப்படி இல்லை. எனவே வந்து சிங்கள இனவாதிகள் வந்து கோவப்பட்டு கொந்தளிச்சு எதையுமே செய்ய முடியாது. ஒரு புத்தர் சிலையை கொண்டு போயிட்டு தமிழர் பிரதேசத்தில் வைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கும் போதே அந்த செய்தி வந்து உடனடியாக உலகம் முழுக்க பரவி பெரிய கண்டனங்கள் எல்லாம் எழுந்து தமிழ் மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிற நிலைமை காணப்படுது. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கு நிலைமை இருக்குது. உலக நாடுகள் எல்லாமே வந்து அதை உன்னிப்பாக அவதானித்து கொண்டிருக்குது, இந்த சிங்கள இனவாதிகளுடைய அத்துமுறைகள் என்னன்னு சொல்லி. எனவே அப்படியான ஒரு சூழலை வந்து திரும்பவும் அவர்கள் கோவப்பட்டு எதையுமே சாதிக்க போறது இல்லை. இன்றைக்கு வந்து காலம் மாறிட்டுது. நாங்கள் 2024 ஆண்டுல இருக்கிறோம். ஆனா இது வந்து சுமந்திரனுக்கு விளங்கல. ஏன்னு சொன்னா சுமந்திரனுக்கு வந்து அந்த ஒரு தன்னம்பிக்கையோ தைரியமோ ஒரு சுதந்திரமாக சிந்திக்கிற அந்த தன்மையோ அவருக்கு வந்து கிடையாது. அதனாலதான் ஐயோ சிங்கள இனவாதிகள் கோவப்பட்டு வினம், அவையில் கொந்தளிச்சிரு வினம், அவைக்கு கோவம் வந்துடும், எனவே நாங்கள் அமைதியா இருப்போம் என்று சொல்லி இப்ப தமிழ் மக்களுக்கு சொல்றார். எனவே தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தினா அவர்களுக்கு கோவம் வந்துடும் என்று சொல்லி சொல்றார். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நான் நெஞ்ச நிமித்தி கொண்டு தைரியமா ரோட்டால் நடந்து போறேன். அப்படி நான் நடந்து போறது வந்து யாரோ ஒரு ஆளுக்கு பிடிக்கலன்னு வைப்போம், அவருக்கு அது பிடிக்கல நான் அப்படி தைரியமா போறது. அதுக்காக நான் என்ன செய்யலும், குனிஞ்சு கொண்டு போக முடியுமா? இல்ல, நாங்க அப்படி போக மாட்டோம். ஆனா சுமந்திரன் வந்து அப்படி போவார். ஏன்னு சொன்னா நான் நெஞ்ச நிமித்தி கொண்டு நடந்து போறது வந்து அவருக்கு பிடிக்கல, அவருக்கு கோவம் வந்துடும், அதனால வந்து நான் குனிஞ்சொண்டு போறேன்னு சொல்றது வந்து சுமந்திரனுக்கு சாத்தியம். என்று சொன்னா சுமந்திரன் வந்து காலங்காலமா வந்து ஒரு அடிமைத்தனமா தான் சிந்திக்கிறார். இதுக்கு நாம் வந்து இன்னும் ஒரு உதாரணம் ஒன்று சொல்லலாம். என்னன்னு சொன்னா இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முதல் அவர் ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருந்தவர். அப்ப அந்த பேட்டியில கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் போது சுமந்திரன் என்ன சொல்றாருன்னு சொன்னா தமிழ் மக்களுக்கு என்ன விருப்பம் என்றாலும் தங்களுடைய உணர்வுகளையும் தங்களுடைய உணர்வு எழுச்சிகளையும் வந்து சிங்கள மக்கள் மத்தியில தென்னிலங்கையில போய் வெளிப்படுத்தணும் என்றதான தமிழ் மக்களுக்கு விருப்பமாம். ஆனா தன்னால வந்து அதை செய்ய முடியாதாம் என்று சொல்லி சொன்னார். என்னால வந்து இங்க தமிழ் மக்களுக்கு ஒரு முகத்தையும் அங்கால போயிட்டு தென்னிலங்கையில போயிட்டு இன்னும் ஒரு முகத்தையும் காட்ட முடியாது. அதனால வந்து நான் ஒரு இப்படித்தான் இருப்பேன், என்னால வந்து இந்த உணர்வுகள் எல்லாத்தையும் காட்ட முடியாதுன்னு சொல்லி சொன்னவர். அதை இன்றைக்கு மட்டுமில்லை இன்றைக்குமே என்னால காட்ட முடியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி பயந்து பயந்து நடுங்கி கொண்டு தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கவே முடியாது. தமிழ் மக்களுக்கு வந்து தலைமை தாங்கிற ஒரு ஆளுக்கு வந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் நல்ல கட்ஸும் இருக்கணும். எனவே இந்த மாதிரி சிங்கள இனவாதிகளுக்கு பயந்து கொண்டும் வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கு பயந்து கொண்டும் சுமந்திரன் அவர்கள் அரசியல் செய்யறதும் பார்க்க அவர் அரசியல் இருந்து விலகி பேசாம வீட்டில் இருக்கிறது மிகச்சிறந்தது.